என்ன எங்க கலாட்டா சார் என்ன கொல்ல பாக்குறா ஏட்டியா செய்வான் அவன் கேடி இவன் நீ போ துட்டு குடுக்குறாலே வர்க்கி விட்ட நீ ஓசிக்கிறாக்கி பின்னன்ற பாயிண்ட் வச்சுக்கிறாமா லைட் எங்க பின்ன நல்லா வக்காயுது அங்க என்ன தெரியுது சூரியன் அப்ப இதுக்கு லைட் இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா ரிச்சாவில லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூல் சூரியன் இருக்கும் போது லைட் வானா சந்திரன் இருக்கும் போது லைட் வானன்ற சட்டம் எல்லாம் கிடையாது பட்ட பகல்ல எதுக்கு லைட்ன்ற தபால் ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புல சல்பேட் ஊத்திக்க வேண்டியதுதான் மனுஷன் மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம் அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு இந்த லட்டி எதுக்கு இந்த பெல்ட் எதுக்கு இந்த பூட்ஸ் எதுக்கு தொப்பி மேல் அதிகாரிக்கு குல்லா போட பெல்ட் வாங்குற பணத்தை இறுக்கி கட்ட பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க உனக்கு இப்ப என்ன எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போன வா கொண்டு பேட்டா நீ வலிச்சிடுவே எல்லாரையும் காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசி கிராக்கியா போச்சு வைங்க குந்திங்க மெரிடா மெரிடா வாதியார பாப்பா அவங்க எல்லாம் யாரு ஏன் மூஞ்ச பார்த்தா தெரியல ஏய் உன்ன சொல்லி குத்தம் இல்லடா ஏ விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் எல்லாம் கலந்து கொடுக்கிற ஜெயில் சாப்பாடுல யாருன்னா கொழுப்புல நீ பேசுற எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சுட்டு என் மேலேயே முட்டி இருப்பேன் நல்ல கஷ்டம் ஓட்ட ஓட்ட சொல் வண்டி கூடாது என் மேல என்ன சொல்றியாடி ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன் ஜாக்கிரதை பாக்கலாம் யார் உள்ள போறது சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது வருகுது என்ன பெல்லு வருகுதா பெல்லு யாரு கேட்டா லைட் எங்க அதான் கேக்குறான் இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க இங்கதானே இருந்தது சரி எங்க போச்சு வா ஸ்டேஷனுக்கு வா இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு எல்லாம் சொல்லு வா என்ன ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வரோம் என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ வா உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன் உள்ள வா நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன் விட்டா ஓடிடும் சோ மாறி யோ என்ன அது கலாட்டா எழுந்துடுறா எழுந்து நில்லு ஐயோ அவர் பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதுறான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க நீ பேச சார் இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார் ஐயோ சாரி நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா எதனா தகராறு புடிச்சுக்கிறேன்னா புகார் எதனா இருக்குதா எவனாவது சாட்சிக்கிறானா கேளு என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு அதனால பதில் சொல்லவே முடியாது சார் சொல்ல முடியாது அதான் முயகிறான் பாரு இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார் அதுல என்ன மேட்டர்னா அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது அடிக்காது பிரேக் இருக்குது பிடிக்காது சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது ஆனா லைட் கிடையாது சுருக்கமா சொல்ல போனா சார் அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டேஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன நீ அவனாவது தெருவுல சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்துருந்தியானா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன் இல்ல ஒண்ணு சொல்லவா உனக்கு புத்தி இல்ல பொயக தெரியல உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது பின்னிடுவேன் அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு வந்து கவனிச்சுக்கிறேன் என்னைக்காவது அழுகி போய் வர போறீங்க அன்னைக்கு கூடையில போட்டு குச்சிக்காரி வீட்டுல கொண்டு போட போறேன் பேசாதீங்க எனக்கு திருத்தாவது ஜென்மம் எப்ப வந்த புத்தவரியா வயசுல கூட கொண்டு போற சொன்னாங்களே குச்சிக்காரி வீட்டு கொண்டு போற சொன்னாங்க அப்ப வந்துட்டியா வெரி குட் வெரி குட் வெரி குட் நான் இதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எதுக்கு 2 காலம் கொடுத்துருக்கான் லெப்ட்ல வாங்கி ரைட்ல வர்றதுக்கு ஏண்டே வராத வந்திருக்கா இங்க நின்றுக்க போய் கொண்டு வா குச்சிக்காரியா குடிக்க ஏதாவது கொண்டு வா என்ன பண்ணிட்டு இருக்க எந்த ஊர்ல இருக்க மெட்ராஸ்ல தான் நந்தினி சுந்தரம் ட்ரேடிங் கார்பரேஷன்ல மேனேஜரா இருக்கேன் நந்தினி அம்மா கம்பெனி இல்லையா ஏன் உனக்கு அவங்களை தெரியுமா நான் தான் அவங்க கிட்ட வேலையில இருந்து டிஸ்மிஸ் ஆனவனாச்சே ஏண்டா எல்லாம் என் திருவிளையாடல் தான் அவங்க ஆபீஸ் டைபிஸ்ட் மேல ஈ உட்கார்ந்து இருந்தது ஐயோ பாவம் ஈ உட்காந்துருச்சேன்னு சொல்லிட்டு அவகிட்ட போய் எப்படின்னு கேட்டேன் அவனும் சிரிச்சா நமக்கு தான் ஒரு ராசியாச்சே மறுநாள் அவன் வீட்டுக்கு போனேன் இது எப்படியோ என் மண்டாடிக்கு தெரிஞ்சு போய் மறுநாள் அவன் நந்தினி அம்மா கிட்ட வச்சுட்டா
எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கம்பெனி டைபிஸ்டோட கம்பெனி கீப் பண்ணது தப்புதான். அது என் சொந்த விஷயம். இருக்கலாம் மிஸ்டர் திலீப். எல்லாத்தையும் உங்க பொண்டாட்டி வந்து என்கிட்ட சொல்லி அழும்போது என்னால இதுல தலையிடாம இருக்க முடியல. ச்சே. கட்ட பொண்டாட்டி வீட்டுல அழகா இருக்கும்போது கண்டவனோட சுத்துற உங்கள மாதிரி அயோக்கியங்களை எனக்கு பிடிக்காது. உங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் என்கிட்ட வேலை செய்ய வேண்டாம். இந்தாங்க உங்க டிஸ்மிஸல் ஆர்டர். கேஷியத்தை சம்பள வாக்கி கேட்டு வாங்கிட்டு போங்க. என் பொண்டாட்டி புண்ணியவதி. ஒரு இடத்துல முழுசா என்ன 3 மாசத்துக்கு மேல வேலை செய்ய விட்டதே இல்ல. முதலாளி கிட்ட குடும்ப கதையை சொல்லி அழுதே என்ன வேலையில இருந்து கிளப்பி விட்டுருவா. ஐயோ, இதெல்லாம் பழக்கல சிஸ்டர். நான் நல்ல ஃப்ரெண்ட். இவர் கூட சேர்ந்தா நல்லவரா இருக்க முடியாது. இவர் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் யோக்கியமாவும் இருக்க முடியாது. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியாதா? நல்லா ஊத்தி ஊத்தி குடிப்பாரு. குடிச்சிட்டு குச்சிக்காரி வீட்டுக்கு இதையே ஏவாயால சொல்லுவானே, இவரே அங்கேயும் கூட்டிட்டு போயிடுவார். போங்க. எப்படி என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய சர்டிபிகேட் கொடுத்தா பாத்தியடா? டேய், பொண்டாட்டி மதிக்கலாம் மகா கேவலம். இனிமேலாவது திருந்தண்டா. டேய், அத விடுறா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? நந்தினி அம்மா இந்த ஊர்ல எஸ்டேட் வாங்குறாங்களா? அது சம்பந்தப்பட்டவங்கள பார்த்து பேச வந்திருக்கேன். அப்படியா? சரி, நானும் வரேன், கிளம்பு. டைபிஸ்டம்மா, மூர்த்தியோட அட்ரஸ் பத்திரமா வச்சுங்க. ஒரு லோக்கல் மேன் அவர் அட்ரஸையும் குறிச்சு வச்சுங்க. வாங்க. மூர்த்தி, நீ செஞ்ச தப்பு உன்னை தேடிக்கிட்டாலே இது. நீ கெடுத்திய கல்யாணி அவ கர்ப்பமாயிட்டான். அவ உன் விலாசத்தை தேடி பேய அலைஞ்சுகிட்டு இருக்கா. எனக்குன்னு வாய்ச்சிருக்க ஒரு பூதம் என் பொண்டாட்டின்னு. அவன் வேற அவளுக்கு உடந்த. இப்ப வைங்க. கவலையே படாத, அவளுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்துட்ட. உன்னை தேடிக்கிட்டு டெல்லிக்கு போயிருக்கிறான். பராசக்தி படம் பார்த்திருக்கியா நீ? அதுல சிவாஜி கணேசன் பேசுறாரு ஒரு வசனம். ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அதே மாதிரி கல்யாணி தேடுவாள் தேடுவாள் டில்லி பூராவும் தேடிக்கொண்டே இருப்பாள். எப்படி ராஸ்கல், என்ன காரியம்டா செஞ்ச? நான் அபலையாக்குனேன், நீ அனாதியாவே ஆக்கிட்டியாடா. நான் செஞ்ச பாவத்தை நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்படுறேன். இப்ப அவ சாபத்தியம் இல்லடா வாங்கி கொடுத்துட்டேன். எந்த அட்ரஸ்டா கொடுத்த? டேய், உண்மையான அட்ரஸ் இருந்தா நான் ஞாபகம் இருக்கிறதுக்கு. ஏதோ தோணுனதை எழுதி வச்சேன். யாருக்கு ஞாபகம் இருக்கு? விடுறா கழுது. ஏய், உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்காத. பேசாம நடந்ததை மறந்துரு. ஹலோ, எப்படி? ஹலோ, சௌக்கியமா? கீழ இருந்து மேல வரீங்களா? ரிசப்ஷனிஸ்டா? ஐயோ, தோல்ல கை போட்ட உடனே சிரிக்கிறா. கேஸ்டா? வெக்கமா இருக்கா? நீ ஒண்ணு வெக்கப்படாத. நான் இருக்கும்போது நீ வெக்கப்படுற. பாப்போல. நமக்கு இதெல்லாம் ஒரு ராசி தான்.